பல கலை நிகழ்ச்சிகளை நாம் சிறப்பாக கண்டுகளித்தோம். அடுத்ததாக அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு. ஸ்ருதியும் லயமும் மிகச் சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து இனிய இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் தனித்தன்மை வாய்ந்தவை. அலங்கார ஊர்திகளின் முதன்மை அணிவகுப்பாய் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மங்கள இசை ஊர்தி தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க அழகு தவழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது. Ladies and gentlemen, we are now witnessing a spectacular display of floats by the Department of Information and Public Relations. The Mangala Isai float hosts the students of Tamil Nadu Music College rendering auspicious music with Nadaswaram and Daval instruments and the classical dance form of Bharatanatyam. அடுத்ததாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தியானது மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டிற்கு பெருமை சேர்க்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று. The float, representing the Department of Information and Public Relations, displays the majestic Kalangya Centenary Bull Taming Arena in Madurai. ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று. காளைகளை ஓடவிட்டு அதனை வீரர்கள் அடக்குவது அல்லது திமிலை பிடித்து வீழ்த்துவது ஏறு தழுவுதல் ஆகும். பண்டைய கால தமிழ்நாட்டின் முல்லை நிலத்தில் வாழ்ந்த தமிழர்களின் வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் இருந்தது. சங்க இலக்கிய நூலான கலித்தொகை, பட்டினப்பாலை மற்றும் சிலப்பதிகாரத்திலும் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் உள்ளன. சிந்து சமவெளி நாகரிகத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் பொங்கல் திருநாளில் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று பாரம்பரிய ஏறு தழுவுதல் போட்டிகள் நடைபெறுகின்றன. சிறப்பு நிகழ்ச்சியாக மாண்பு தமிழக முதலமைச்சர்கள் கார் வழங்குவார்கள். வீரருக்கு சின்னவர்கள் புல்லட்டை சிறப்பித்து வழங்குவார்கள். அமைச்சர்கள் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டி அந்த வீரருக்கு ஒரு தங்க காசு எங்க தங்க தலைவர்கள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா அடுத்ததாக காவல்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. இந்த ஆண்டின் காவல்துறை அலங்கார ஊர்தியில் காவல்துறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவதை விளக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. பருந்து செயலி, வீரா, ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு செயலி IVMS, முகம் அடையாளம் காட்டும் மென்பொருள், நிவாரணம் செயலி, பந்தம் செயலி போன்ற மாதிரிகள் இந்த அலங்கார ஊர்தியில் அதனுடைய செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. The float, representing the Department of Police, has the theme for the year's Tamil Nadu Police Float as the technological innovations introduced to enhance the efficiency and serve the people better. The year 2023 was celebrated as the 50th year of women in Tamil Nadu Police Force in the esteemed presence of the Honorable Chief Minister of Tamil Nadu. The tableau portrays the mobile applications introduced by the Police Department Parandu, Nivarnam and Bandham, the Veera emergency extraction vehicle, the integrated vehicle monitoring system and the face recognition software. காவல்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பருந்து செயலி சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் செயல்களை கண்காணிக்க ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வீரா செயலி அவசர காலங்களில் விபத்து வாகனங்களில் சிக்கி உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களை காப்பாற்ற எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திட்டமாகும். ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு செயலி IVMS. இந்த செயலி பாதுகாப்பான நகரம் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். குற்றம் தொடர்பான வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை கண்காணிக்கவும் இச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. முகம் அடையாளம் காணும் மென்பொருள். இந்த மென்பொருள் மூலம் குற்றவாளிகளின் முகங்களுடன் ஒப்பீடு செய்து
தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விளையாட்டு மற்றும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்கான மாநிலத்தின் முதன்மை அமைப்பாகும். விளையாட்டு தொடர்பான அரசின் பல்வேறு கொள்கைகள் மற்றும் திட்டங்களை இந்த ஆணையம் செயல்படுத்துகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆணையத்தின் தலைவர். நமது மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதித்துள்ள சாதனைகள் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதை காட்டுகிறது. சமீபத்தில் கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற்றன. இது சர்வதேச தரத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். The tableau representing the Department of Youth Welfare and Sports Development in recognition of its multidimensional and sport person-centric initiatives and efforts, Tamil Nadu was awarded the Best Sport Promoting State at the C2 Sports Business Awards 2023 organized by the Confederation of Indian Industry. அடுத்ததாக கூட்டுறவுத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர 2022-2023 ஆண்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.